சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மகா, ஐஸ்வர்யா, விஜய், விக்கி இவங்க 4 பேரும் மகா குடும்பத்தோட குலதெய்வம் கோவிலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு முன்னாடியே வெற்றி அந்த கோவிலுக்கு போயிட்டுருப்பாரு. ஆனால் இந்த விஷயம் மகா ஐஸ்வர்யாவுக்கு தெரியாது, விஜய் விக்கிக்கு தெரியும். மறைஞ்சு நின்று வெற்றி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. எல்லாரும் கோவிலுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா மகாவோட சொந்தக்காரங்க ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருப்பாங்க. நேராக பூசாரிக்கிட்ட போயிட்டு மகா அவங்களோட பிரச்சனையை சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு கவலைப்படாதீங்க மாம், கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நீங்கள் முதல்ல போயிட்டு பொங்கல் வைங்க, கொஞ்ச நேரத்தில் சாமியாடி வந்துடுவார், அவர்கிட்ட உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணணும்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே மாதிரியே மகாவும் பொங்கல் வச்சுருவாங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறமா சாமியாடி அங்கே வராங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மகா விக்ரம காணும் அப்படின்னு அவங்களோட பிரச்சனையை சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சாமியாடி இன்னைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகுறப்போ இந்த கோவில் குளத்தில் நீராடி நேராக போயிட்டு அந்த அக்னி அம்மன் முன்னாடி என்கிட்ட சொன்ன இந்த பிரச்சனையை சொல்லு. அதுக்கப்புறம் 1008 விளக்கேற்றி அதை அணையாமல் விடிகிற வரை பார்த்துக்கோ. இந்த கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணு. காலையில் அம்மனை சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணி நாளைக்கு நாள் முழுக்க அண்ணன் தண்ணி அருந்தாமல் விரதம் இரு. நாளைக்கு சாயந்தரமாக நீ கேட்டால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு பதிலை அந்த அம்மன் ஏன் மூலியமாக கொடுப்பா. உன் தாலிக்கு சொந்தக்காரன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின்னு அந்த அம்மன் ஏன் மூலமாக ஒரு பதிலை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோவிலுக்கு ஏற்கனவே இருப்பாங்க. அந்த ஊர்லேயே ஒருத்தரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பாங்க. உள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. அவங்களும் அந்த சாமியாடி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நேராக நந்தினி கிட்ட அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த வெற்றிக்கு என்ன இது, இவனோ ஒருத்தன் வந்தான், உள்ளே போனால் எல்லாத்தையும் பார்த்தான், வெளியில் என்னவோ சொல்கிறானே, இவன் உள்ளே போய் என்ன பண்ணிட்டு வந்தான், எதுக்காக நந்தினி இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நந்தினி அந்த அவங்கக்கிட்டே ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. நாளைக்கு நைட்டு வரைக்கும் நான் இங்கேயே தங்கணும், எனக்கு ஒரு நல்ல ஹோட்டல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெற்றி நந்தினி ஏதோ பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க, நாம் களத்தில் இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு வெற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. நந்தினி ரூம் போட்டதுக்கப்புறமா யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன இது, ஒருவேளை அந்த வாசு சொன்ன மாதிரி விக்ரம் திரும்ப வந்துடுவானோ, அந்த கோவிலில் சொல்கிறதெல்லாம் அப்படியே பழிக்குதுன்னு வேறு சொல்லிட்டு போயிருக்கான், கண்டிப்பாக வந்துடுவானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நாம் எப்படியாவது அந்த மகாவை பழி வாங்கணும், இல்லை அவன் உயிரையே எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.